தலைவா, அதிமுக தனித்து போட்டின்னு மாநகராட்சிக்கும் மாவட்ட கவுன்சிலுக்கும் முதலா வேட்பாளர் பட்டியலை வெளியிட பஞ்சாயத்து அளவுலயாவது வாய்ப்பு கொடுங்கன்னு கூட்டணி கட்சிகள் சிலர் மாவட்ட அளவுல பேசுறாங்களா? சொல்லிட்டாங்க. முல்லைப்பூ, மல்லிப்பூ, ஜாதிப்பூ. திமுகவுல கூட்டணியா தான் போட்டி போட போறோம்னு சொன்னதால சட்டமன்ற கூட்டணி கட்சிகள் மறுபடியும் பேச்சுவார்த்தையில மும்மரமா இருக்கிறாங்களாமா. 2 நாளைக்குள்ள முடிவு தெரியுமாமா சொல்லிக்கிட்டாங்க. பலூன் நண்பா, 12 மேயர் பதவியில 1 அல்லது 2 காங்கிரஸ் கட்சிக்கு வேணும்னு கேட்குறாங்களாம். ஆனா கவுன்சிலர் பதவி மட்டும்தான் எடுத்துக்கோங்க, மேயர் பதவி அப்புறம் பார்ப்போம்னு சொல்லிட்டாங்களாம். முடிவு இன்னும் வெளியாகலையாம், பேசிக்கிட்டாங்கப்பா. ஐயா, மனிதநேய மக்கள் கட்சி, புதிய தமிழகம் கட்சி, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக், பெருந்தலைவர் மக்கள் கட்சிகளுக்கு மாவட்ட அளவுலையும் ஒன்றிய அளவுலையும் கவுன்சிலர் சீட்டுகள் பேசி முடிச்சுட்டாங்களாம். பேசிக்கிடுதாங்க ஐயா. இன்னொரு பக்கம் தலைவா, கட்டிட தொழிலாளர் சங்கம், சமூக சமத்துவ படை, இன்னும் பல சங்கங்கள் சட்டமன்ற தேர்தலுக்கு ஆதரவு கொடுத்தாங்க. அவங்களுக்கு உள்ளாட்சியில வாய்ப்பு கொடுப்போம்னு ஒன்றியம் பஞ்சாயத்து அளவில் சீட்டு ஒதுக்க முடிவா பேசிக்கிட்டாங்க. நண்பா, இதுக்கிடையில நீக்கப்பட்ட மாவட்ட பொறுப்பாளர்கள் எல்லாம் மறுபடியும் அவங்க பதவியில நீடிப்பாங்கன்னு காங்கிரஸ் கட்சியோட புது தலைவர் சொன்னதால இப்போதைய பொறுப்பாளர்கள் டென்ஷன் ஆக்கிட்டாங்களாம். அவங்க எல்லாரும் EVKS ஆதரவாளர்களாம் சொல்லிக்கிட்டாங்கப்பா. ஐயா, EVKSக்கும் எனக்கும் எந்த மனஸ்தாபமும் இல்லைன்னு சொன்ன திருநாவுக்கரசர் இப்போ ஆதரவாளர்களை நீக்கினதால உள்ளாட்சியில போட்டியிட வாய்ப்பு கிடைக்குமான்னு இளங்கோவன் ஆதரவாளர்கள் கூடி பேசுறாங்களாம். நானாவா சொல்லுதேன், பேசிக்கிட்டுதாங்க ஐயா. மேயர் பதவி, மாவட்ட சேர்மன், ஒன்றிய சேர்மன், நகராட்சி தலைவர் பதவிகள் எல்லாம் தேர்தல் முடிவுகளுக்கு அப்புறம் பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டாங்களாம். வெற்றி வாய்ப்பை பொறுத்து கூட்டணி கட்சிகளுக்கு 1-2 இடம் கிடைக்குமா? பேச்சா கிடக்குது.